ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இன்னைக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இந்த நார்மல் ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இதுதான் இன்னைக்கான வீடியோ. அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. இடையில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டையும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன். என்ன செய்யலாம், எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்படின்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி முதல்ல 2 பிளவுஸ் வெட்டப்படுறீங்க அப்படின்னா சமமா ஒரே அளவா விரிச்சு விட்டுக்கோங்க. அதுதான் இருக்கிறதுல முக்கியம். இன்னொருத்தவங்க அளவு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பா போடுவோம். அதாவது அளவு எடுக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் நம்ம வீடியோ போடுறதுன்றப்ப வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு நானே அளவு எடுத்து நானும் இன்னும் ஃபேஸ் காட்டி இந்த மாதிரி வீடியோ போடல. ஒன்லி வாய்ஸ் மட்டும் கொடுத்து போட்டிருக்கிறதுனால என்னாலையும் போட முடியல. அதனாலதான் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க, மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு ஆளுக்கு எடுத்து கட் பண்றத கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் திங்கக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை கிட்ட நான் சொல்றேன். மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படி எடுக்கணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ நிறைய மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காட்டிலுமே நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை எதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்றதுதான். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு திருப்பியும் பீஸ் ரிட்டர்ன் நம்ம கைக்கு வரவே செய்யாது. அவங்க கொடுத்த அளவுக்கு கரெக்டா தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கு திருப்பி அவங்க கொண்டு கொடுக்கவே மாட்டாங்க. நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு சிஸ்டர் எனக்கு அப்படின்னு தான் என்கிட்ட இது வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பிளவுஸும் நமக்கு டக்கு டக்குன்னு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கஸ்டமரை ஈஸியா பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த அளவு பிளவுஸ் வச்சு நம்ம கட் பண்றது. ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் கட்டையா இருக்கு, ஒரே சமமா இல்ல சிஸ்டர், அதுக்கு என்ன செய்யலாம், அது எந்த மாதிரியான அந்த மாதிரி அளவு எடுத்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த இதுல நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாவே கிளியர் பண்றேன். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க ஃபுல்லா. நம்ம பேக் பார்ட் கட்டிங் தனியா எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு பேக் பார்ட் கட்டிங் மட்டும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி கரெக்டா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரே அளவுல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதனால நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி ரொம்ப சுருக்கமா இருக்கு. நமக்கு நான் தச்சு பழகுனதுனால நான் இந்த மாதிரி நான் கரெக்டா வச்சு போட்டுவேன். நீங்க பிகினர்ஸ் அயன் பண்ணி ஓகேங்களா? அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஸ்டிஃபா அவங்களால போட முடியும். கரெக்டா இது நம்ம அலைன்மெண்ட்டுக்காக விட்டது. இது மடிச்சு தைக்கிறதுக்காக விட்ட லைனு. இதையும் இந்த அளவே அளந்து மடிச்சு தைக்கிறதுக்கும் அளந்து 1 இன்ச் 2 இன்ச்சு அப்படின்னா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்க மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு விடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான அளவை மட்டும் மார்க் பண்ணி தைங்க. உங்களுக்கு சூப்பரா நீங்க பிளவுஸ் உங்களுக்கு கரெக்டா தைக்க முடியும். உங்களால தைக்கிறதுக்கும் உங்களுக்கும் ஆர்வமா இருக்கும். அடுத்தடுத்த பிளவுஸ் கட் பண்றதுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த பிளவுஸை நான் கரெக்டா அதுக்கு தக்கன வச்சு விட்டுக்கிறேன். அயன் பண்ணிட்டா இவ்வளவு நேரம் ஆகாது, டக்குன்னு அந்த அயன் பண்ணதை எடுத்து போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கழுத்தையும் இதையும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கழுத்தோட அளவை மார்க் பண்ணிடுவோம். கழுத்தோட அளவு பேக் சைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது நிறைய இந்த வீடியோ நான் தெளிவாகவும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம போய் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா பேக் பார்ட் கட் பண்ணலாம் அப்படிங்கறது கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன்.
இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டா பேக் பேக்கு. நெக்ஸ்ட் ஆம்கோல் கழுத்து. இதாங்க பேக் பாக்கெட் மார்க்கிங். கரெக்டான இப்ப எல்லாமே நம்ம குறிச்சிருக்கிறது கரெக்டான அளவு. ஓகேங்களா? அதுல ஒரு லைன் டிரா பண்ணிடுவோம். தையலுக்கு ஒரு லைன் டிரா பண்ணிடுவோம். இது வந்து தையலுக்கு, இது வந்து கழுத்தோட தையலுக்கு. இது வந்து கழுத்து வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.5 இன்ச்சு கூட்ட சொன்னாங்க. சோ நம்ம ஒரு 1.5 இன்ச் கூட்டிடுவோம். இது கரெக்டான தையலுக்கான மாதிரி. எந்த பக்கம் தையலுக்கு குறிக்கிறேன் அப்படிங்கறத கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அப்பனாதான் உங்களால நீங்களும் கரெக்டா இருக்கணும். இது வந்து கரெக்டான அளவு. தையலுக்கான அளவை கீழே குறிக்க கூடாது, மேல குறிக்கணும். இதுதான் முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது. இது வந்து பாடி சுற்றளவு. இது வந்து தையலுக்கான அளவு. கழுத்தோட மார்க்கிங். ஆம்கோல் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க. பேக் பார்ட் வந்து நம்ம நீட்டா கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ரெண்டு துணி போட்டு கட் பண்றதுனால ஒரு இதுல நம்மளோட சாப்பிஸ் டிராயிங் வந்து இருக்கும், இன்னொரு இதுல வந்து சாப்பிஸ் டிராயிங் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அக்காட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்பனா நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இருக்கும். குழப்பங்கள் இருந்துச்சுன்னா உங்களால ஸ்டிச் பண்ணவே முடியாது. பாத்தீங்களா? இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுங்க பெண்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலயும் மார்க் பண்ணி ஒரு அவ்வளவுதாங்க. பேக் பார்ட் கிட்டிங். பேக் பார்ட்டை நம்ம ஈஸியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதை அப்படியே நம்ம வந்து பட்டி பகுதிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து கைப்பகுதி. துணி அலைவன் ஒரே மாதிரி இல்லை, அதனால நம்ம ஒரே மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒரே மாதிரி போட்டுட்டு வச்சிருப்போங்க. நாளா போய்விட்டு கையோட அளவுகளும் நம்ம கையை எப்படி கரெக்டா வெட்டலாம், அதை வந்து என்ன மாதிரி கரெக்டா நம்ம ஜாயின் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். கரெக்டா கையை நம்ம எப்படி கட் பண்றது, ஸ்டிச் பண்றதுன்றது தொடர்ச்சியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க வாட்ச் பண்ணுங்க. இது வந்து கரெக்டான அளவுல ஒரு நம்ம துணியோட மார்க்கிங்காக, நெக்ஸ்ட் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அளவு, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கையோட அளவை மாற்றணும். அவங்க ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, கை சொல்ல, இதுவும் இந்த உடம்பும் இது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? கழுத்து மட்டும்தான் 1.5 இன்ச் எது சொன்னாங்க, நம்ம அதை மட்டும் ஏற்றியாச்சு. கரெக்டான அளவு. ஓகேங்களா? கரெக்டான அளவுல ஒரு லைன். இது வந்து தையலுக்கான அளவு. இது கரெக்டான அளவு 4 இன்ச்சு தையல். இதுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க. கரெக்டா அந்த பெண்டிங்கும் இந்த இடமும் வர மாதிரி. இப்படி வச்சு போட்டுறாதீங்க, இது ஒண்ணு போல இருக்க வேண்டாம், கொஞ்சம் கேப் இருந்தா கரெக்டா இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும். இவ்வளவுதாங்க நம்ம கையோட மார்க்கிங்க. 4 பீஸ் இருக்கிறதுனால நிமிஷம்
சென்டர்ல ஒரு அக்கா குத்துங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு அக்கா மடிச்சு போட்டோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கையோட பகுதி கட் பண்ணியாச்சு. இப்ப அந்த சிஸ்டர் கேட்ட முக்கியமான பகுதி நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் கரெக்டா ஒரே லைன்ல வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். இந்த மெத்தடை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களால டீட்டெயிலா பண்ண முடியும். முதல்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு பேக் பார்ட்டை அப்படியே போட்டுதான் எடுப்போம். அதனால பேக் பார்ட்டை அப்படியே இது மேல வச்சு டிராப், துணி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸ்கேல் வச்சு டிரா பண்ணுங்க. காத்துல எனக்கு துணி பறக்குது, அதனால ஸ்கேல் வச்சு டிரா பண்ணுவேன். இது கழுத்தோட அளவு, இது சைடு, இந்த சைடு அளவு. கரெக்டா பேக் பார்ட்டை போட்டு ஃபுல்லாவே நம்ம டிராப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த பேக் பார்ட் நீங்க அப்படியே எடுத்து, இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கழுத்து அளவை பிடிச்சிட்டோம். முதல்ல கழுத்து அளவை பிடிச்சிருங்க. கரெக்டா இந்த சைடு வர்ற பாக்குற மாதிரி இருக்கிற கழுத்து பகுதியை எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஒண்ணு போல இருக்கா அப்படிங்கறத பார்த்து தையலுக்கான கரெக்டான அளவுல வச்சு, தையலுக்கான அளவு, இந்த கழுத்துக்கான அளவு கரெக்டா இறக்கி வச்சிருக்கேன். பாருங்க, எனக்கு தெரியுதான்னு தெரியல. கரெக்டா இறக்கி வச்சிருக்கேன், மேல தூக்கி வைக்கல, ஏன்னா இது தையலுக்காக விட்ட அளவுகள். அதுல கரெக்டா நம்ம இந்த கையை ஃபோல்ட் பண்ணி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி கழுத்தை ஷேப்பா போட்டுக்கோங்க. சரியா உங்களுக்கு? இந்த மாதிரி ஷேப்பா போட்டுட்டு இந்த மாதிரி, இதுதான் முன் கழுத்தோட. இதுல இருந்து நம்ம தையலுக்கு ஒரு காலேஜ் இதை டிராப் பண்ணிடலாம். ஓகேவா? இத கரெக்டா இந்த பெண்டிங் கொஞ்சம் லைட்டா உள்ள கர்வ் எடுத்து வளைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? கழுத்தை இருக்கு நாப்புல இருக்காது. நெக்ஸ்ட் நம்மளோட நடு சென்டர் டாட், அந்த அளவுகளை நம்ம குறிக்க போறோம். இதை எடுத்துக்கோங்க. பின்பக்கத்தை திருப்பிக்கிட்டு கரெக்டான டாட் பகுதியை எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைடும் பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கமா விட்டு பிடிக்கும், அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுலயே இந்த இதுவுமே தையல்ல இருந்து கரெக்டா தையலுக்கான அளவுல இருந்து இறக்கி கரெக்டா வச்சிருக்கேன். இந்த சைடு நம்ம டாட்டுக்கான அளவு. இப்படி இழுத்து இப்படி பிடிக்காதீங்க, தப்பானது. நார்மலா அப்படி வச்சுக்கோங்க. நார்மலா இந்த அளவுக்கு நீங்க வச்சுட்டாலே போதும். இதுவே கரெக்டா இருக்கும். இது கரெக்டான அளவு, இது தையலுக்கான அளவு. அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நான் எப்பவுமே ஒரு செக் பண்ணிடுவேன். ஓகே, 11.25 இன்ச்சு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து ஒரு லைன் டிரா பண்ணி, இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லாமே அளந்தாச்சு. இப்பெல்லாம் நம்ம எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த அளவுகளும்
பின்பக்கம் நம்ம எடுத்த அளவும் ஒரே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணும்போது ஒரே மாதிரி வரல அப்படின்னு சொல்றீங்க அதானே? அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா? அப்ப இந்த டாட் இப்படி பிடிக்கும் போது துணியானது இந்த இடத்துல இப்படி சுருங்கிரும். சுருக்கம் கொடுக்கும்போது இந்த இடத்துல துணி வந்து எவ்வளவு இன்ச் நம்ம இங்க பிடிக்கிறோமோ அந்த இன்ச் இங்க சுருக்கம் கொடுத்துரும். அந்த சுருக்கத்தை தவிர்க்கிறதுக்கு அது வர வேண்டாம், எனக்கு ஒரே மாதிரி வேணும்னு கேக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து ஒரே அளவா அந்த இடத்துல வந்து கிடைக்காது. முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல நம்ம பிடிக்கிற இந்த டாட். இங்க எவ்வளவு இன்ச் பிடிக்கிறோமோ அவ்வளவு இன்ச் அது உள்ள வந்துரும், உள்ள அடைக்கிறோம். உள்ள அடக்கும் போது நீங்க பேக் பார்ட்டை தூக்கி வைக்கும் போது அதுல டாட் கிடையாது, இதுல டாட் இருக்கு. அப்ப நம்ம எப்படி ஒரே அளவா வரும்? அதனாலதான் உங்களுக்கு ஒரே அளவா வராது. ஆனா எனக்கு ஒரே அளவா வேணும் சிஸ்டர், குழப்பமா இருக்கு, ஒரே அளவா இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துலயும் ஒரு டாட் பிடிப்போம், ஆம்கோல் டாட்னு. இங்க சென்டர் டாட் பிடிப்போம், அதே மாதிரி இந்த சைட்ல இங்க ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கப்புறம் இங்க ஒரு டாட் பிடிப்போம். இங்க பிடிக்கிற டாட்னாலதான் கழுத்தோட அளவுகள் வந்து மாறுபடும். அந்த அளவு எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி நான் என்னோட வீடியோல போட்டிருக்கேன், வேணுன்றவங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம், 1/4 இன்ச் பிடிக்கும் போது 1/2 இன்ச் ஆயிரும். அப்ப இதுவுமே இப்படி 1/2 இன்ச் மடிக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் துணி உள்வாங்குதா? அப்ப உள்வாங்கும் போது அப்பயும் இந்த இடத்துலயும் பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். அதையும் எப்படி தவிர்க்கலாம்? இந்த 1/4 இன்ச்சுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச், இந்த 1/4 இன்ச் பிடிச்சப்போ 1/2 இன்ச், அப்ப 1/2 இன்ச்சுக்கு பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேனா? நெக்ஸ்ட் இந்த சைடு நீங்க இந்த டாட் என்ன அளவு பிடிக்கிறீங்களோ, இந்த சைடு டாட், இப்ப இந்த பிளவுஸ்ல டாட் வந்து எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னா 1 இன்ச் தான் இருக்கு. அப்ப நம்ம 1 இன்ச் இந்த சைடு பிடிப்போம், 1 இன்ச் இப்படி பிடிப்போம். அப்ப 1 இன்ச் உள்வாங்கும், துணி உள்வாங்குமா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1 இன்ச்சை இந்த இடத்துல நீங்க கூட்டிக்கோங்க. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க என்ன டாட் பிடிக்கிறீங்களோ அந்த 1 இன்ச்சை இங்க கூட்டிக்கோங்க. இப்ப இங்க 1/2 இன்ச் பிடிச்சீங்கன்னா இங்க 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. இங்க 1/4 இன்ச் பிடிச்சீங்கன்னா இங்க 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி கூட்டிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு இங்க ஒரு லைன் டிராப் பண்ணிடலாம். டிராப் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்து 1 இன்ச் ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த அளவு 1/2 இன்ச் உள்ள போகும், இங்க 1 இன்ச் உள்ள போகும். அதனால இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்கோம். இப்ப இதுல இருந்து சைடா ஒரு லைன் டிராப் பண்ணு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு இப்ப கட் பண்ணுங்க. சமமா இந்த மாதிரி போட்டுட்டு இப்ப இந்த இடத்துல 1 இன்ச் நம்ம நார்மலா பின்பக்க அளவுல இருந்து இங்க 1 இன்ச் கூட்டியிருக்கோம். அது எதுக்குன்னா இங்க ஒரு இன்ச் நம்ம பிடிக்க போறதுனால. இங்க வந்து 1/2 இன்ச் கூட்டியிருக்கோம். எதனால அப்படின்னா இங்க 1/4 இன்ச் நம்ம பிடிக்க போறதுனால. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி கரெக்டா இதுல 1 இன்ச் கூட்டியிருக்கேன், இங்க 1/2 இன்ச் கூட்டியிருக்கேன். எங்க கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணி இது டிராப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்காக இத்தனை லைன் இருக்கிறதுனால குழப்பமா இருக்கும். நீங்க கரெக்டா உங்களுக்கு நான் வெட்டும் போது கரெக்டான லைன் எதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் கழுத்தோட அளவு பாருங்க. கழுத்தோட அளவு 2.25 இருக்கு. அப்ப அதோட நான் பிளஸ் 1 இன்ச் கூட்டி 3.25 தான் உங்களோட சென்டர் டாட் பிடிப்பேன். ஓகேவா? இது எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்றதுதான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் 2 இன்ச் பிடினாலும் ஓகே தான், 1/2 இன்ச்னாலும் ஓகே தான், அது ஒரு மேட்டர் இல்ல. அதே மாதிரி இந்த சைடு 1/2 இன்ச். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் இத கரெக்டான லைன். இப்ப இந்த மாதிரி பாருங்க. இப்ப பீஸ் வந்து சைடா இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போறோம். இதுதான், இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் நம்ம டிஃபரெண்ட் வராம கட் பண்ற டெஃபினிஷன். கழுத்து பகுதியை அதே மாதிரி கர்வ் எடுத்து கட்டி
இன்னொன்னு இவங்க வந்து ஆள் வந்து கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க, அதனால நம்ம இந்த சைடும் லைட்டா கர்வ் பண்ணி இப்படி கிராஸா கட் பண்றேன்றத பாருங்க. கிராஸா கட் பண்ணி எடுத்து இப்ப நீங்க பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே மாதிரி இப்படி நீங்க கரெக்டா இங்க ஒரு இன்ச் பிடிக்கும் போது இங்க பாருங்க துணியானது நேரா வந்துச்சா. இப்ப சைடா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே நீங்க இங்க ஒரு இன்ச் இப்படி பிடிக்கும் போது இங்க நேரா வந்துடும். அப்ப பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரே அளவா வந்துடும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியா இருக்கும். கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டவுட்டை யார் யாருக்கெல்லாம் இன்னும் புரியல, இன்னும் டெஃபினேஷன் இன்னும் விளக்கமா சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.